தீண்டாமை வேண்டாமே. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே தொழுநோய் நோங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு 8:2-3. தீண்டாமை என்பது பாவம் என்று காந்தியடிகளார் கூறினார். தீண்டாமைகள் யூத சமயத்தின் தீட்டு அல்லது தூய்மை சடங்குகளோடு தொடர்புடையவை. லேவியராகவும் 12 முதல் 15 அதிகாரங்களில் யூத சமயத்தில் கடைபிடிக்க வேண்டிய தீட்டு தூய்மை விதிகளை நாம் படிக்கின்றோம். 2 சாமுவேல் 5:7 தாவீது அரசன் காலத்தில் மாற்றுத்திறனுடையோர் கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற மரபு இருந்தது என்று கூறுகிறது. இதுவும் ஒரு வகை தீண்டாமையா ஆகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோய் கண்டவர்களை தீண்டப்படாதவர்கள் என கருதப்பட்ட நிலையிலும் அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். நாமும் தொழுநோயாளிகளை தீண்டத்தகாதவர்கள் என கருதாமல் இயேசு கிறிஸ்துவைப் போல அவர்களை அரவணைப்போம், அவர்களை குணப்படுத்துவோம். நலமின்மை தந்த தீண்டாமை கிறிஸ்துவின் தொடுதலிலே நீங்கிற்று. இன்றும் உயிர் பெற்ற தீண்டாமை உதிர்ந்திடவே தொட்டிட தம் அடியவர்களை கரங்களாக்க முயலுகின்றார். ஆனால் அடியவர்களோ தீண்டாமையை தொட்டிடாமல் கரம் கோர்ப்பதும் கரம் கொடுப்பதும் விந்தையும் வேதனையும் தானே. சாதியை அங்கீகரிப்போர் கடவுளின் மனித படைப்பை அங்கீகரிக்காதவர்கள். இயேசுவின் கரங்களாவோமா? ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.